வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 255 காண்போமா? இதுவரை 10வது ஸ்கந்தத்தில் முதல் பாகத்தினை வாசித்திருந்தேன். ஆழ்வார்கள் அனுபவித்த கம்சவதம் வரையிலும் அனுபவித்தோம். தற்போது 10வது ஸ்கந்தம் 2ஆம் பாகத்தினை தொடர்ந்து அனுபவிப்போம். என்னுடன் பயணிக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீசுக உவாச்ச பிதரோ உபலப்தார்த்தௌ விதித்வா புருஷோத்தமஹ மாபூத் இதி நிஜாம் மாயாம் ஜனமோகினீம். கம்சவதத்திற்கு பின் வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணரை சர்வ வல்லமையுடைய பகவானாக கண்ட பின் அவரிடம் உள்ள புத்திர பாசத்திற்கு இடையூறு ஏற்பட்டுவிடும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதனை விரும்பவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுடைய வாத்சல்ய ரசத்தை அனுபவிக்க விரும்பினார். வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணரை மீண்டும் தங்கள் அன்பு குழந்தையாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் தனது மாயையான அந்தரங்க சக்தியை பிரயோகிக்க தயாரானார். இதனையே இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதம் ஜனமோகினீம் என்ற சொல் சுட்டிக்காட்டுகிறது. யோக மாயையின் காரணத்தினால் அவர்கள் நடந்தவற்றை மறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர்களது அன்பு குழந்தையாகவே மீண்டும் நினைக்கும்படி செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சகோதரனுடன் தன் பெற்றோரை வணங்கி எனதன்பு தாயே, எனதன்பு தந்தையே என்று அழைத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பின்வருமாறு பேசினார். உங்களுடைய 2 மகன்களான எங்களால் நீங்கள் இருவரும் எப்பொழுதும் கவலையுடன் இருந்தீர்கள். எங்களுடைய குழந்தை பருவத்தையும் பிள்ளை பிராயத்தையும் தங்களால் ஒருபோதும் அனுபவிக்க முடியவில்லை. பெற்றோர்களான உங்களோடு இருக்கும் வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமலேயே போய்விட்டது. நீங்கள் சீராட்டி பாராட்டி வளர்க்கும் பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது. அந்த ஆனந்தத்தை விதி கவர்ந்து கொண்டது. ஒருவனால் தன் உடலை கொண்டு வாழ்வில் எல்லா லட்சியங்களையும் அடைய முடியும். ஆனால் உடலுக்கு பிறப்பையும் பராமரிப்பையும் அளிப்பது அவனது பெற்றோர்களே. எந்த ஒரு மனிதனாலும் 100 ஆண்டுகள் கொண்ட தன் வாழ்நாள் முழுவதும் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தாலும் பெற்ற கடனை அவனால் அடைக்க முடியாது. ஒரு மகன் தனது தாய் தந்தையருக்கு தனது உடலாலும் செல்வத்தாலும் பணிவிடை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவனது மரணத்திற்கு பின் கொடிய நரகத்தை அடைவான். ஸ்ரீமத் பாகவதம். மாதரம் பிதரம் விருத்தம் பார்யாம் சாத்வீம் சுதம் குரும் விப்ரம் பிரபன்னம் ச கல்போ அபிப்ரதஸ்வசன்மிருதக. வயது முதிர்ந்த பெற்றோர்கள், கற்புடைய மனைவி, இளம் குழந்தை, ஆன்மீக குரு, மேலும் ஒரு பிராமணர், புகலிடம் தேடி வரும் ஒருவர் ஆகியோரை தன்னால் முடிந்தவரை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றாவிட்டால் அவன் உயிருடன் இருந்த போதிலும் பிணமாகவே கருதப்படுகிறான். உங்களை பிரிந்து இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய முடியாமல் கம்சனால் இழந்துவிட்டேன். இத்தனை வருடங்கள் தாங்களும் கம்சனின் செயல்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டீர்கள். உங்களை பிரிந்து உங்களுக்கு சேவைகள் செய்ய முடியாமல் இருந்த எங்களை பொறுத்தருள வேண்டும். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் அவரது பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் அவரை தங்கள் மடிகளின் மேல் தூக்கி வைத்து கொண்டு அணைத்து கொண்டனர். பகவான் மீது கண்ணீர் மழை பொழிந்த அவரது பெற்றோர்கள் பாசமென்னும் கயிற்றினால் கட்டப்பட்டு பேச முடியாமல் தவித்தனர். கண்ணீரால் தொண்டை அடைத்து கொண்டனர். தேவகியின் மகனாக தோன்றிய பகவான் தம் தாய் தந்தையருக்கு இவ்வாறு ஆறுதல் அளித்த பின் தம் தாய் வழி பாட்டனாரான உக்கிரசேனரை யாதவர்களின் அரசராக நியமித்தார். பின் அவரிடம் கூறினார், வலிமையுள்ள அரசே, நாங்கள் உங்களுடைய பிரஜைகள் என்பதால் தயவு செய்து எங்களுக்கு கட்டளையிடுங்கள். உண்மையில் யயாதியினுடைய சாபத்தினால் யாதவர்கள் அரியணையில் அமரக்கூடாது. நான் உங்களுக்கு சேவகனாக இருக்கும் பொழுது தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் உங்களை வணங்கி உங்களுக்கு காணிக்கை செலுத்துவார்கள், கப்பம் கட்டுவார்கள் என்று வாக்களித்தார். கம்சனுக்கு பயந்து வேறு இடங்களில் சென்று வாழ்ந்த யாதவர்கள், விருஷ்ணிகள், அந்தகர்கள், மதுக்கள், தாசார்கர்கள், குகுரர்கள் முதலியவர்களை மதுராவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரவேற்று சமாதானப்படுத்தினார். மீண்டும் அவர்களை அவரவர் இல்லங்களில் வசிக்கும்படி செய்து
அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். இவ்விதமாக அவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்ந்து பூரண மகிழ்ச்சியை அனுபவித்தனர். கிருஷ்ண பலராமருடைய இருப்பின் காரணத்தினால் அவர்கள் இந்த பௌதீக வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்கவில்லை. மதுரா நகரத்தில் வயது முதிர்ந்தவர்கள் கூட இளமையுடனும் முழு பலத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டனர். இதற்கு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனமே. ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் கண்ட அனைவருமே மிக்க மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். மேன்மைக்குரிய பரீட்சித்து மகாராஜனே, தேவகி புத்திரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் நந்த மகாராஜனை அணுகினார். இருவரும் அவரை தழுவிக்கொண்டு பின்வருமாறு கூறினர்: தந்தையே, நீங்களும் தாய் யசோதையும் பாசத்துடன் எங்களை பராமரித்து எங்களிடம் மிகவும் அன்புடன் நடந்து கொண்டீர்கள். உண்மையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கின்றனர். உறவினர்களால் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முடியாமல் கைவிடப்படும் குழந்தைகளை தங்கள் சொந்த குழந்தைகளைப் போல் பாதுகாப்பவர்களே உண்மையான தாய் தந்தையராவர். அன்பு தந்தையே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் விரஜத்திற்கு திரும்ப வேண்டும். நாங்கள் இங்கு செய்ய வேண்டிய செயல்களை முடித்துவிட்டு எங்களுடைய பிரிவால் துன்புறும் அன்பிற்குரிய உறவினர்களை காண அங்கு வருவோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு ஆறுதல் கூறி அவர்கள் அனைவருக்கும் ஆடைகளும் ஆபரணங்களும் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் அளித்து அவர்கள் மனம் நிறைவடையும்படி உபசரித்தனர். அனைவரையும் மரியாதையுடன் பூஜித்தனர். நந்த மகாராஜன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு பாசத்தால் பூரிப்படைந்தார். பிறகு இரு குழந்தைகளையும் தழுவிய பொழுது அவரது கண்களில் கண்ணீர் ததும்பியது. அதன் பிறகு ஆயர்களுடன் விரஜத்திற்கு திரும்பினார். அன்பான மன்னனே, பிறகு சூரசேனனின் மகனான வசுதேவர் தமது இரு மகன்களுக்கும் சுக்கராச்சாரியார் மூலம் உபநயனம் செய்து வைத்தார். அவருடன் வந்தவர்களுக்கு சிறந்த ஆபரணங்களையும் கன்றுகளுடன் கூடிய நன்கு அலங்கரிக்கப்பட்ட பசுக்களையும் வசுதேவர் அளித்து கௌரவித்தார். வசுதேவர் பிறகு கிருஷ்ணர் பிறந்த நாளன்று மனதால் தானம் செய்த பசுக்களை நினைவு கூர்ந்தார். அவற்றை இப்பொழுது நிறைவேற்றினார். உபநயனம் முடிந்ததும் கிருஷ்ணர் பலராமன் இருவரும் விரதங்களை அனுஷ்டித்தனர். இவை அனைத்தும் யதுக்களின் குருவான கர்க முனிவரால் செய்விக்கப்பட்டது. சர்வலோக நாயகர்களான இருவரும் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருந்த பொழுதிலும், ஆனால் மானிட அவதாரத்திற்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய உடன் பிறந்த பூரண அறிவை மறைத்து கொண்டு குருகுல வாசத்தை ஏற்க விரும்பினர். அவர்கள் காசிவாசியும் அவந்தி நகரில் வாழ்பவருமான சாந்தீபனி முனிவரிடம் கல்வி கற்கச் சென்றனர். அவர்கள் இருவரும் குருவுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பக்தியோடு செய்து கல்வி கற்றார்கள். குரு சாந்தீபனி அவர்களது பணிவான நடத்தையில் திருப்தி அடைந்து எல்லா வேதங்களையும் உபனிஷதங்களையும் அவர்களுக்கு கற்பித்தார். தனுர்வேதத்தையும் அதனுடைய அந்தரங்கமான இரகசியங்களையும் சட்டப்பிரமாண நூல்களையும் தர்க்க சாஸ்திர முறைகள் மற்றும் தத்துவ விவாதங்களையும் மேலும் 6 வகையான ராஜநீதியையும் அவர்களுக்கு போதித்தார். குரு சொல்லித்தந்த அனைத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே ஒரு முறை கேட்டதும் அதை உடனேயே அவர்களால் கிரகித்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இருவரும் 64 கலைகளையும் 64 நாட்களில் கற்றறிந்தனர். அதன் பிறகு அரசே அவர்கள் தங்களுடைய குருவிற்கு குருதட்சணை அளித்து திருப்திப்படுத்த விரும்பினார். குரு சாந்தீபனி இரு பகவான்களின் அற்புத மகிமைகளையும் அமானுஷ்யமான புத்தியையும் பற்றி ஆழ்ந்து யோசித்தார். பிறகு தன் மனைவியுடன் கலந்து ஆலோசித்த பின் பிரபாச சமுத்திரத்தில் மரணமடைந்த தன் மகனை குரு தட்சிணையாக கேட்டார். இதை கேட்ட அவர்கள் இருவரும் குருவை வணங்கி அப்படியே ஆகட்டும் என்ற பதிலளித்து உடனே தங்களுடைய ரதத்தில் ஏறி சமுத்திரத்தை அடைந்தனர். சமுத்திரராஜனிடம், சக்தி வாய்ந்த உமது அலைகளால் நீர் கைப்பற்றிய என் குருபுத்திரனை உடனடியாக கொண்டு வந்து கொடுக்க ஆணை பிறப்பித்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சமுத்திரராஜன் கூறினார், பகவான் கிருஷ்ணரே, அவனை கடத்தி சென்றவன் நான் அல்ல. ஒரு சங்கின் வடிவில் நீரினுள் சஞ்சரிப்பவனும் திதி வம்சத்தவனுமான பஞ்சஜனன் என்ற அசுரன் தான் இவ்வாறு செய்தான். உண்மையில் அந்த அசுரன் தான் அவனை கடத்தி சென்றான் என்று கூறினார். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சமுத்திரத்தில் புகுந்து அசுரனை கண்டுபிடித்து அவனை கொன்றார். ஆனால் அசுரனின் வயிற்றில் அச்சிறுவனை காணவில்லை. அசுரனின் உடலை சுற்றி வளர்ந்திருந்த சங்கை எடுத்துக்கொண்டு ரதத்திற்கு திரும்பினார். பஞ்சஜனனிடமிருந்து பகவான் எடுத்த சங்கு பாஞ்சஜன்யம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கைத்தான் பகவத்கீதையின் துவக்கத்தில் பகவான் முழங்கினார்.
பிறகு அவர் மரணதேவரான யமராஜனுக்கு பிரியமான சம்யமனி என்னும் நகரத்திற்கு சென்றார். பகவான் பலராமருடன் அந்த இடத்தை அடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் தமது சங்கை முழங்கினார். சங்கநாதத்தை கேட்டவுடன் யமராஜன் உடனே ஓடி வந்து அவர்களை உபசரித்து பூஜித்தார். பிறகு யமராஜன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம், பரமாத்மாவே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிந்து கேட்டான். பகவான் கிருஷ்ணர் கூறினார், மகாராஜனே, தனது கர்ம பலன்களின் பந்தத்தினால் துன்பப்படும் என் குரு புத்திரன் இங்கு உம்மிடம் கொண்டு வரப்பட்டான். இப்பொழுது என் கட்டளையை முன்னிட்டு அச்சிறுவனை தாமதமின்றி என்னிடம் அழைத்து வாரும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி யமராஜனால் அழைத்து வந்து அளிக்கப்பட்ட குரு புத்திரனை பலராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இருவரும் தங்கள் குருவிடம் ஒப்படைத்துவிட்டு, மேலும் ஒரு வரத்தை கேளுங்கள் என்று அவரிடம் கூறினர். குரு சாந்தீபனி கூறினார், நீங்கள் இருவரும் ஒரு குருவிற்கு அளிக்க வேண்டிய ஒரு தட்சணையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டீர்கள். உண்மையில் உங்களை போன்ற சீடர்களை பெற்றுள்ள ஒரு குருவிற்கு வேறு என்ன ஆசைகள்தான் இருக்கக்கூடும்? குழந்தைகளே, இனி நீங்கள் வீடு திரும்புங்கள். உங்களுடைய புகழ் இந்த உலகத்தை புனிதப்படுத்தட்டும். வேதம், மந்திரங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்கள் மனங்களில் பசுமையாக நிலைத்து இருக்கட்டும். இதனையே பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில், மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானோர் தோதவத்தி தூய் மறையோர் துறைபடிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 402. இவ்விதம் குருவின் அனுமதி பெற்ற இருவரும் மேகம் போல் முழங்குவதும் வாயுவேகம் உள்ளதுமான ரதத்தில் ஏறி தங்கள் நகருக்கு வந்தனர். வெகு நாட்களாக கிருஷ்ணரையும் பலராமரையும் பாராமல் இருந்த பிரஜைகள் எல்லோரும் அவர்களை கண்டு இழந்த பொருளை மீண்டும் அடைந்தவர்கள் போல் மகிழ்ச்சி அடைந்தனர். உத்தவரின் பிருந்தாவன விஜயத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 256 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.